இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றும் நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையும் பொருளற்றதாய் போய்விடும். 1 கொரிந்தியர் 15:14-15. இயேசு உயிர்த்தார், இது இறைவனுக்கு வெற்றி, தீய சக்திக்கு தோல்வி. இருளின் மீது ஒளி கொண்ட வெற்றி, பகை மீது பாசம் கொண்ட வெற்றி, பொய்மை மீது மெய்மை கொண்ட வெற்றி, துன்பத்தாலேயே துன்பத்தை வென்ற வெற்றி, சாவையாலேயே சாவை வென்ற வெற்றி. இதுதான் கிறிஸ்து இயேசுவுடைய உயிர்ப்பு. இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஈஸ்டர். கரங்களை தட்டி ஒருவர் இந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்ளுங்கள். காற்றிலே பறந்த இயேசு என்கின்ற காகிதம் உயிர் பெற்ற பின் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட புத்தகமாக உருமாறிற்று. காற்றிலே பறந்த இயேசு என்கின்ற காகித கவிதை உயிர் பெற்ற பின் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட புத்தகமாக மாறியது. அவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு இளைஞனுக்கு ஒரு புதிய மதத்தை தொடங்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. ஒரு இளைஞனுக்கு ஒரு புதிய மதத்தை தொடங்க வேண்டும் என்ற ஆசை. அதற்காக ஆலோசனை கேட்பதற்காக ஒரு பெரியவரிடம் சென்று, நான் ஒரு புதிய மதத்தை உருவாக்க வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அந்த பெரியவரிடம் ஆலோசனை கேட்டான். அதுக்கு அந்த பெரியவர் சொன்னார், நீ இந்த உலகத்தை விட்டு இறந்த பிறகும் உன்னை பற்றி எல்லோரும் பேச வேண்டும் என்றால், நீ இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகும் உன் மதத்தை பற்றி எல்லோரும் பேச வேண்டும் என்றால், அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு புனித வெள்ளி என்று நீ இறக்க வேண்டும், அதை தொடர்ந்து வருகின்ற ஒரு ஞாயிறு என்று நீ உயிர்த்தெழ வேண்டும் என்று சொன்னார். இதை கேட்ட அந்த இளைஞன், ஐயோ, நான் மதத்தையே தொடங்க வேண்டாம் என்று சொல்லி ஓடி போனான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். துன்பம் நம்மை மீட்புக்கு அழைத்து செல்கிறது, மீட்பு நம்மை மகிமைப்படுத்துகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். துன்பம் நம்மை மீட்புக்கு அழைத்து செல்கிறது, அந்த மீட்பு நம்மை மகிமைப்படுத்துகிறது. எல்லாத்துக்கும் ஒரே பயம், துன்பம் 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 என்றால் ஒரே பயம் இல்லையா? துன்பம் என்றால் எல்லாத்துக்கும் பயம். யாருக்காவது துன்பப்படணும் ஆசை இருக்கா? கை தூக்குங்க பார்க்கலாம். நான் துன்பப்படணும். என்ன ஃபாதர், துன்பமெல்லாம் முடிஞ்சு போச்சே, ஆண்டவர் உயிர் பெற்று எழுந்து விட்டாரே, இன்னைக்கு போய் யாருக்காவது துன்பப்பட ஆசை இருக்கான்னு கேட்கிறீங்களே. துன்பம் இல்லாமல் மீட்பு இல்லை, மீட்பு இல்லாமல் அங்கு மகிமை இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு தூக்கம் வருது? கை தூக்குங்க பார்க்கலாம். தூக்கம் வரவங்க எல்லாம் கை தூக்குங்க. தூங்கிட்டு இருக்கிறவங்களா கை தூக்குங்க. எல்லாருமே முழிச்சிருக்கீங்க. யாரோ ஒருத்தர் கை தூக்குறார். பதில் நான் கேட்ட கொஸ்டின் தெரியலன்னு நினைக்கிறேன். இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, 40 நாள் முடிந்து விட்டது. எல்லாரும் மனதிற்கும் ஒரே மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி? போச்சுப்பா, 40 நாள் முடிந்தது, நாளை கறி மீன் பிரியாணி எல்லாம் போட்டு சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஒரே மகிழ்ச்சி இல்லையா? அது மட்டும் இல்ல, பாடுகள் முடிந்து நாம் புதிய வாழ்வை நோக்கி வந்திருக்கிறோம். எத்தனை பேர் இந்த 40 நாளில் உண்மையாலுமே ஃபாதர், இந்த 40 நாளுமே என் மனமாற்றத்திற்காக நான் ஜெபித்தேன், என் குடும்பத்தின் மனமாற்றத்திற்காக நான் ஜெபித்தேன் என்று ஆண்டவர் உயிர் தெழுகின்ற பொழுது என் குடும்பமும் உயிர் தெழுந்தது என்று எத்தனை பேரால சொல்ல முடியும்? எல்லாருனாலையும் சொல்ல முடியல. இங்கு உயிர் பெற்று எழுதல் என்பது வெறும் ஆண்டவர் உயிர் பெற்று எழுந்தால் மட்டும் போதாது, நாம் அனைவரும் அவரோடு சேர்ந்து உயிர் தெழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட்,
Praise the Lord. இதைத்தான் புனித பவுலடிகளார் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்கிறார். இதைத்தான் நாம் இன்னைக்கு ஒரு வாசகத்தில் கூட படிச்சோம். கிறிஸ்துவோடு நாம் உயிர்த்தெழுந்தால் நாம் அவரோடு வாழ்வோம். கிறிஸ்துவோடு நாம் உயிர்த்தெழுந்தால் நாம் அவரோடு வாழ்வோம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தை எல்லாரும் நல்லா கவனிச்சிங்களா? அதுல வருகிற பெண்மணி யாரு? மகதலா மரியா மற்றும் இன்னொரு மரியா. மகதலா மரியா மற்றும் இன்னொரு மரியா. அதுல யார் யார் இருந்தா? அந்த ஆண்டவர் உயிர் பெற்றெழுகின்ற அந்த சினாரியோ, அந்த சீனில் யார் யார் இருக்கிறா? யார் யார் இருக்கிறா? முதல்ல யார் இருக்கிறாங்க? வானதூதர், அதுக்கப்புறம் இந்த பெண்மணிகள், அப்புறம் அவ்வளவுதானே. வேற யார் இருந்தா? காவலர்கள். யாரு? காவலர்கள். இங்க பாருங்களேன், நம்மெல்லாம் நினைக்கலாம் பரிசேயர்கள் யூத குருக்களுக்கு ஆண்டவர் உயிர் பெற்று எழுவது தெரியுமா தெரியாதா எனக்கு தெரிக்கலாம். ஆனா ஆண்டவர் இறந்த பிறகு சீடர்கள் எல்லாம் எங்க போறாங்க? ஆண்டவர் இறந்த பிறகு சீடர்கள் எங்க போறாங்க? ஓடிடுறாங்க. சில பேர் ரெண்டு சீடர்கள் எம்மாவுஸுக்கு போறாங்க, மற்ற சீடர்கள் எல்லாம் ஒரு ரூம்ல போய் அடைஞ்சிடுறாங்க. ஆனா இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் திரும்பி யாரு ஆண்டவரை நம்பாதவர்களோ, யாரு ஆண்டவரை எதிரி என்று நினைத்தார்களோ அவர்களுக்கு தெரியும் இந்த ஆள் எப்படியாவது உயிர் தெழுந்துருவான், அதுக்காக 2 காவலரை போடு, 2 காவலரை அந்த கல்லறை முன்னாடி நிப்பாட்டு இல்லையா? அதனால தான் அந்த 2 காவலர்களை அவர்கள் அங்க அமர்த்தினார்கள் இல்லையா? இங்கு இந்த நற்செய்தி வாசிக்கப்பட்ட அந்த வாசகத்தில் 3 சொல்லாடல் நமது வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். 1, வந்து பாருங்கள். Praise the Lord. Praise the Lord. 1, வந்து பாருங்கள். 2, அவர் இங்க இல்ல. அவர் இங்க இல்ல. 2, அவர் இங்க இல்ல. 3, நீங்கள் சென்று எங்க சான்று பகரணுமா? யாருக்கு சான்று பகரணுமா? என்னுடைய சீடர்களுக்கு, அவருடைய சீடர்களுக்கு சான்று பகருங்கள். அவர் உங்களுக்கு முன்பாக எங்கு சென்று கொண்டிருக்கிறார்? கலிலேயாவிற்கு சென்று கொண்டிருக்கிறார். வந்து பாருங்கள் என்பது ஒரு அழைப்பு, அவர் இங்க இல்லை என்பது ஒரு அனுபவம். அவர் கலிலேயாவுக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்பது ஒரு அறிவிப்பு, அது அனுப்பப்படுதல். Praise the Lord. Praise the Lord. 3 தமிழ்ல முதல் எழுத்து என்ன? தமிழ்ல முதல் எழுத்து என்ன? ஆ. என்னது? ஆ. இன்று 3 ஆ ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இந்த உயிர்த்தெழுதலில் 3 ஆ ரொம்ப ரொம்ப முக்கியம். 1, அழைப்பு. எல்லாரும் சொல்லுங்க. 1, அழைப்பு. 2, அனுபவம். 2, அனுபவம். 3, அனுப்பப்படுதல். 3, அனுப்பப்படுதல். இறுதியாக நான் பிரசங்கத்துக்கு முடிக்கிறப்போ நான் ஒன்று சொல்றேன், இன்னொரு ஆவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதலா என்ன? அழைப்பு. 2வது அனுபவம். 3வது அனுப்பப்படுதல். 3வது அனுப்பப்படுதல். வந்து பாருங்கள் என்பது ஒரு அழைப்பு. வந்து பாருங்கள் என்பது ஒரு அழைப்பு. ஒரு கிராமத்துல ஒரு சித்த வைத்தியர் இருந்தார். யார் இருந்தா? ஒரு சித்த வைத்தியர். உங்களை யாரும் இன்னைக்கு நான் தூங்க விட மாட்டேன். உங்களை யாரும் நான் இன்னைக்கு தூங்க விட மாட்டேன். ஒரு கிராமத்துல ஒரு சித்த வைத்தியர் இருந்தார். அவருக்கு ஒரு உதவியாளர் இருந்தார். அப்ப அந்த சித்த வைத்தியர் அந்த உதவியாளரை பார்த்து, தம்பி, என்கிட்ட பொண்ணும் இல்லை, தங்க நகையும் இல்லை, எதுவுமே என்கிட்ட இல்லை. ஆனால் நான் ஒரு ரகசியத்தை உனக்கு சொல்றேன். நான் ஒரு ரகசியத்தை உனக்கு சொல்றேன். நான் இறந்தாலும் அந்த ரகசியம் உன்னை உயர்த்தும். இந்த ரகசியத்தை நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. இந்த ரகசியத்தை நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொல்லாம இருந்தா தான் அது உன்னை உயர்த்தும் என்று சொன்னார். அந்த ரகசியத்தை கேட்டுட்டு இந்த உதவியாளர் என்ன பண்றார்? உடனே கிராமத்து நடுவில் போய் மைக்கு செட்டெல்லாம் போட்டு அறிவிக்கிறார். அவர் சொன்ன ரகசியத்தை இவர் அப்படியே ஓப்பனா அறிவிக்கிறார். அறிவிச்சோன்ன அவர் என்ன ஆகிறாரு? சாகும் நிலையில வந்துறார். அப்போ எல்லா மக்களும் இந்த சித்த வைத்தியரை கூட்டு போய் அந்த உதவியாளரை அவர் எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த சித்த வைத்தியர் அந்த உதவியாளரை பார்த்து சொன்னார், நான் உன்னை என்ன சொல்லி அனுப்புனேன்? யாருக்கிட்டையும் இந்த ரகசியம் சொல்லாத, சொன்னா நீ இறந்துருவேன்னு சொன்னா இல்லையா அப்படின்னு சொல்கின்ற பொழுது அந்த உதவியாளர் சொன்னார்,
இந்த ரகசியத்தை வைத்து நான் ஒருவன் உயிர் வாழ்வதை விட இந்த ரகசியத்தை சொல்லி என் கிராம மக்கள் எல்லாரும் உயிர் வாழ்வதே எனக்கு பெரியது என்று சொன்னார். அப்பொழுது சித்த வைத்தியர் சொன்னார், நானும் ஒரு சித்த வைத்தியர் தான், ஆனால் நீ இறந்தும் இந்த மக்களுடைய நினைவில் நீ நீங்காமல் இடம் பெறுவாய் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதே போலத்தான் இன்று உயிர்த்தெழுந்த நம் ஆண்டவர், அவரும் அதே போலத்தான், நான் இறந்து என் மக்களுக்கு மீட்பை தருகிறேன், இறைவன் அவரை மகிமைப்படுத்தியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இறைவன் அவரை உயிர் பற்றியல செய்திருக்கிறார். இயேசு ஒரே ஒரு முறை சொன்னார், 3 நாளில் இந்த ஆலயத்தை இடித்து கட்டுங்கள், இந்த ஆலயத்தை இடித்து கட்டுங்கள், நான் 3 நாளில் இந்த ஆலயத்தை கட்டுவேன் என்று சொன்னார். யார்கிட்ட சொன்னார்? யார்கிட்ட சொன்னார்? இயேசு இந்த ஆலயத்தை இடிங்கள், 3 நாட்கள் நான் கட்டுவேன் என்று சொன்னார். யார்கிட்ட சொன்னார்? பரிசேயர், தலைமை குருக்கள் இவன்கிட்ட சொன்னார். ஆனா அவங்களுக்கு அப்ப புரியல. என்ன சொன்னாங்க? இவன் எப்படிரா இவ்வளவு வருஷமா இந்த ஆலயத்தை கட்டணும், இவன் எப்படிரா இடிச்சு 3 நாள்லயே கட்டிடுவான் அப்படின்னு சொல்றானே. ஆனால் அவர் சொன்னது தன் உடல் என்னும் ஆலயத்தை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த நிகழ்வு நடந்த அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பிறகுதான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியுது. அவர் சொன்னது தன்னுடைய உடல் என்னும் ஆலயத்தை என்பது. இறை இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, வந்து பாருங்கள் என்பது ஒரு அழைப்பு. இறைவன் இன்று அந்த அழைப்பை நமக்கு தருகிறார். வந்து பாருங்கள், நான் உயிர் பெற்று விட்டேன், வந்து பாருங்கள் என்கிறார். வந்து பாருங்கள் என்பது இருளிலிருந்து நாம் ஒளியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அழைப்பாக இருக்கிறது. நான் படித்த அந்த வாசகத்துல விடியற் காலை என்றால் எப்படி இருக்கும்? விடியற் காலை என்றால் எப்படி இருக்கும்? இது விடியற் காலை தான். இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிறதே விடியற் காலை தான். ஒரு 3 மணி வந்தாலே அப்பதான் வீட்டுக்கு போவோம் இல்லையா? விடியற் காலை எப்படி இருக்கும்? இருட்டா இருக்குமா இல்ல ஒளி தரக்கூடியதாக இருக்குமா? இருட்டா இருக்கும். இருள். நமது வாழ்க்கையும் இந்த அழைப்பு இருளிலிருந்து நம்மை ஒளியை நோக்கி அழைத்து செல்கிறது. இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவுடைய இந்த உயிர்ப்பு நம்மை இருளிலிருந்து ஒளிக்கு அழைக்கிறது. ஒரு கிராமத்திலே ஒரு விவசாயி இருந்தார். அந்த விவசாயிக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு மோதிரம் கிடைத்தது. என்ன கிடைச்சிச்சு? அதிர்ஷ்டமான ஒரு மோதிரம். இங்க யாருக்காவது வேணுமா மோதிரம்? ஒரு அதிர்ஷ்டமான ஒரு மோதிரம் கிடைத்தது. அந்த மோதிரத்துடைய பயன் என்னவென்றால், அந்த மோதிரம் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையில் உயர்வார்கள். அவர்கள் வாழ்க்கையில் உயர்வார்கள், பணம் நிறைய சம்பாதிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களால் அவர்கள் அன்பு செய்யப்படுவார்கள். மக்களால் அவர்கள் அன்பு செய்யப்படுவார்கள். இந்த விவசாயிக்கு அந்த மோதிரம் கிடைத்தது. அந்த மோதிரத்துடைய தன்மை போலவே அந்த மோதிரத்தை இவர் வைத்திருந்ததால் இவர் உயர்ந்தார், இவர் பணக்காரரானார், இவர் மக்களால் அன்பு செய்யப்பட்டார். எல்லாத்துக்கும் வயசு வருமா இல்லையா? எல்லாத்துக்கும் வயசாகுமா இல்லையா? அதே போல் இந்த விவசாயிக்கும் வயசாகிறது. அந்த விவசாயிக்கு ஒரே மனக்குழப்பம். இந்த அதிர்ஷ்டமான மோதிரத்தை யாருக்கு தருவது என்று. ஏனென்றால் அந்த விவசாயிக்கு 3 மகன்கள் இருந்தார்கள். எத்தனை மகன்கள்? 3 மகன்கள் இருந்தார்கள். அப்ப அந்த விவசாயிக்கு யாருக்குடா கொடுக்கிறது சொல்லி அந்த அதிர்ஷ்டமான மோதிரம் மாறிய 2 மோதிரத்தை, இன்னும் 2 மோதிரத்தை செய்து அந்த 3 மகன்களையும் அழைத்து ஒருவருக்கும் ஒரு மோதிரத்தை கொடுத்தார். கொடுத்து விட்டு அவர் இறந்து போனார். சில நாட்கள் அந்த 3 பேத்துக்கு ஒரே சண்டை. குடும்பத்தில் நமக்கு நடக்கிற மாதிரி சண்டை தான் இல்லையா? தங்க நகையினால தான் குடும்பத்தில் பிரச்சனை, பணத்தினால தான் குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை இல்லையா? அதே போலத்தான் அந்த 3 சகோதரிடம் சமாதானம் இல்லை. நான் வைத்திருக்கிறதான அதிர்ஷ்டமான மோதிரம் இல்ல, நான் வைத்திருக்கிறதா அதிர்ஷ்டமான மோதிரம். 3 பேத்துக்குள்ள ஒரே போட்டி. பஞ்சாயத்து யார் பண்ணுவா? சண்டை இருந்தா பஞ்சாயத்து யார் பண்ணுவா? குருவானவர் பண்ணுவார். அதே போல அந்த கிராமத்துல ஒரு துறவி இருந்தார். இந்த 3 பேரும் அந்த துறவிடம் சென்று, துறவியே, எங்களுக்கு இந்த மோதிரம் இருக்கிறது, இதுல எது அதிர்ஷ்டமான மோதிரம் என்று நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த துறவி சொன்னார், அதிர்ஷ்டமான மோதிரம் யார்கிட்ட இருக்கிறது என்பது பிரச்சனை இல்லை, நீங்கள் செய்கிற அந்த செயலின் மூலமாக
நீங்கள் ஆற்றுகின்ற அந்த பணியின் மூலமாக மக்களே புரிந்து கொள்ள வேண்டும் யாரிடம் அந்த மோதிரம் இருக்கிறது என்று அவர் சொல்லி அனுப்பினார். இந்த 3 பேரும் சென்று மிக அருமையாக வேலை செய்கிறார்கள், பாடுபடுகிறார்கள், மக்களால் அன்பு செய்யப்படுகிறார்கள். மக்கள் நினைத்தார்கள் இந்த 3 பேருக்கிட்டமே அந்த அதிர்ஷ்டமான மோதிரம் இருந்தது என்று நினைத்தார்கள். இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது வாழ்க்கையும் அப்படித்தான். நமது வாழ்க்கையும் அப்படித்தான். வந்து பாருங்கள் என்பது நம்மை ஒரு அனுபவத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். அதுதான் இறை அனுபவம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுதான் இறை அனுபவம். நம்மை பார்த்து எல்லாரும் சொல்லணும், இறை அனுபவம் பெற்ற ஒரு மகன், இறை அனுபவம் பெற்ற ஒரு மகள் என்று நம்மை பார்த்து சொல்லணும். அப்பொழுதுதான் இரண்டாவது என்ன, முதல்ல இருள் இருந்தது, அடுத்தது வானதூதர் என்ன பண்றாரு, எதை அடித்து உடைக்கிறார். இப்ப கூட ஒண்ணு உயிர் பெருக்கும் பொழுது ஒண்ணு வெளியே வந்து விழுந்துச்சே, என்னது? பாறைக்கல் இல்லையா? அந்த கல்லறையின் முன்றிருந்த கல்லை தகர்த்து எறிகிறார். நம்ம அகக்கற்களும் தகர்த்து எறிய வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நமக்குள் இருக்கும் அந்த பாவ கற்களும் தகர்த்து எறிய வேண்டும். அதற்குத்தான் இந்த உயிர்ப்பு, அதற்குத்தான் ஆண்டவர் இந்த உயிர்ப்பின் பெருவிழாவை நமக்கு தருகிறார். இருளில் இருந்து ஒளிக்கு நாம் செல்ல வேண்டும். பாவ கற்களை நாம் உடைத்து ஒரு புதிய வாழ்வை நோக்கி நாம் செல்ல வேண்டும். அதுதான் அனுபவம். அழைப்பு 2 என்ன? அனுபவம். 3வது என்ன சொன்னேன்ல, என்னது? என்னது? அனுப்பப்படுதல். பிரைஸ் தி லார்ட். நல்லா நிறைய பேர் தூங்கல. கரெக்ட். அழைப்பு, அனுபவம், அனுப்பப்படுதல். அனுப்பப்படுதல் என்பது நம்முடைய விசுவாசத்தை பறைசாற்றுவது. நம்முடைய விசுவாசத்தை பறைசாற்றுவது. யாரு போய் யார வானதூதர் அனுப்புகிறார்? இந்த நற்செய்தியில யாரு வானதூதர் அனுப்புகிறார்? 2 பெண்களையும் அனுப்புகிறார். ஆண்டவர் உயிர்த்து விட்டார், போய் சிலரிடம் சொல்லுங்க அப்படி என்று ஆண்டவர் அனுப்புகிறார். நமது வாழ்க்கையும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அந்த அழைப்பை ஏற்று நாம் வருகிறோம். அந்த அழைப்பு நிமித்தமாக நாம் அனுபவம் பெறுகிறோம். அந்த அனுபவத்தின் நிமித்தமாக நாம் அனுப்பப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் கப்பலில் நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. கடல்ல அந்த கப்பல் போயிட்டு இருக்கிற பொழுது திடீர்னு இந்த கப்பல் தீப்பத்திடுது. அப்ப என்ன பண்றாங்க, எல்லாருமே அந்த கடல்ல குதிச்சிடுறாங்க. குதிச்சோன்னே அந்த கடல்ல குதிச்ச 3 பேர் தான் உயிர் பிழைச்சாங்க. அவங்க எங்க போய் நின்னாங்கன்னா ஒரு தீவுல போய் நிக்கிறாங்க. அந்த தீவுல ஆளே இல்லை. அந்த தீவுல ஆளே இல்லை. அந்த தீவுக்குள்ள என்னதான் இருக்குன்னு அந்த 3 பேர் போகின்ற பொழுது போற வழியில அந்த 3ல் ஒரு நபர் மட்டும் ஒரு விளக்கு அங்க இருந்தது. என்ன இருந்தது? ஒரு விளக்கு. அந்த விளக்கை எடுத்து சுத்தம் செய்தார். பழைய காலத்துல ஒரு கதையை கேட்டிருப்போம். விளக்கை துடைத்தால் யாரு வருவா? அலாவுதீன் அற்புத விளக்கை துடைத்தால் யார் வருவா? பூதம் வரும். அதே போல அந்த விளக்கை துடைத்ததும் ஒரு பூதம் வந்துச்சு. இவங்க 3 பேருமே பயந்து போடுறாங்க, என்னடா பூதம் வந்துருச்சு அப்படின்ட்டு. அப்ப அந்த பூதம் சொல்லுது, பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. இத்தனை நாள் அடிமைத்தனமாக இந்த விளக்குக்குள்ள நான் இருந்தேன். இன்னைக்கு உன்னாலத்தான் நான் இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்துட்டேன். ஆகவே நீங்க 3 பேரும் என்ன உதவினாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு செய்றேன் அப்படின்னு சொல்லி யாரு சொல்றான்? கடவுள் சொன்னாரா? யாரு சொன்னா? பூதம். என்ன சொல்லுச்சு? பூதம் சொல்லுச்சு. அப்போ அந்த 3 நபர்களில் ஒருவர் சிறிது வயதானவர், 2வது மிடில் ஏஜ், 3வது என்னை மாதிரி ஒரு யூத். சாரி, என்னை மாதிரி ஒரு யூத் அப்படியே வச்சுக்கோங்க. வயதானவர், ஒரு மிடில் ஏஜ், உங்களை மாதிரி ஒரு மிடில் ஏஜ், அடுத்து 3வது என்னை மாதிரி ஒரு யூத். அந்த பூதம் கேட்குது முதல் ஆள்கிட்ட, உங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அந்த முதல் வயதானவர் இல்லையா, அவர் சொன்னார், நான் பெரிய ஓனர், ஒரு ஃபேக்டரிக்கே நான் ஓனர், மீண்டும் அந்த ஃபேக்டரிக்கு நான் போகணும், என் வேலையெல்லாம் எப்படி நடக்குன்னு நான் பார்க்கணும், எனக்கு இந்த உதவி செய்ய அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் கேட்ட உடனே அந்த பூதம் அவருக்கு உதவி செய்தது. உடனே அவர் மறைந்து போகிறார். உடனே அவர் மறைந்து போகிறார். 2வது நபர், அவர்கிட்ட அந்த பூதம் கேட்குது, உனக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு கேட்கின்ற பொழுது, நான் மிடில் ஏஜ், என்னோட எண்ணங்கள்லாம் எங்க இருக்கும்? என்னோட எண்ணங்கள்லாம் என் மனைவியும் என் பிள்ளைகளும் மேலதான் இருக்கும். எங்க இருக்கும்? என் மனைவி என் பிள்ளைகள் மேலதான் இருக்கும், என் குடும்பத்தின் மேலதான் இருக்கும். ஆகவே நான் என் மனைவி என் பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். உடனே அந்த பூதம் அவருக்கு உதவி செய்து அவரையும் மறைத்து அவரையும் வீட்டுக்கு அனுப்பிடுது. 3வது யாரு? 3வது யார் இருக்கா?
ஒரு யூத், ஒரு இளைஞன். அந்த இளைஞன் அந்த பூதம் கேட்குது, 2 பேரும் போயிட்டாங்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிற பொழுது அந்த இளைஞன் ரொம்ப கோவப்பட்டு, டேய் பூதமே, உன்னாலத்தான் என் மகிழ்ச்சியே போச்சு, உன்னாலத்தான் என் மகிழ்ச்சியே போச்சு, நீ வராத வரைக்கும் அந்த 2 பேரும் கூட நான் மகிழ்ச்சியா இருந்தேன், இப்ப எனக்கு என்ன வேணும்னா அந்த 2 பேரும் இங்க வேணும், அந்த 2 பேரும் எனக்கு இங்க வேணும் அப்படின்னு சொல்லிச்சான். இது ஒரு உண்மையான கதை அல்ல, ஒரு கற்பனை தான். ஆனால் பாருங்களேன், நமக்கு ஒருத்தர் மகிழ்ச்சியா இருந்தா பிடிக்காது, சிலர்கள் மகிழ்ச்சியாக இருந்தா நமக்கு பிடிக்காது. ஒருத்தர் தன்னுடைய தொழிலை பார்க்கணும் மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைச்சாரு, இன்னொருத்தர் குடும்பத்தை பார்க்கணும் மகிழ்ச்சியாக இருக்குன்னு நினைச்சாரு. இந்த 2 பேர்த்த மகிழ்ச்சி அந்த இளைஞன் எப்படியாவது எடுக்கும்னு நினைச்சான். அது போலத்தான் இந்த சாவும், அது போலத்தான் இந்த சாவும். ஆனால் நமது இறைவன் அந்த சாவை வென்றவராக, அந்த இருளிலிருந்து நம்மை ஒளிக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு இறைவனாக நம்மை அவர் மீட்டிருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால இப்ப பூதம்லாம் வராது, யாரும் என்ன வேண்டாம், எனக்கு அது வேணும் இது வேணும், யாரும் என்ன வேணும், பூதம் வராது. அழைப்பு, அனுபவம், அழைத்தல், அனுப்பப்படுதல், இது 3 நமது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். இறுதியாக நான் இன்னொரு பத்தி சொன்னேன்னு சொன்னேன், யாருக்காவது சொல்ல முடியுமா? அறிவிப்பு, அழைத்தல், அனுபவம், அனுப்பப்படுதல், இது 3 சுருக்கி இன்னொரு இருக்கு. நிறைய பேர் டீச்சர்ஸ் இருப்பீங்க, நிறைய ப்ரொஃபசர்ஸ் இருப்பீங்க, முடிஞ்சா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு தூங்கிடாதீங்க. இன்னொரு அது என்னவா இருக்கும்? அது நம்ம ஆண்டவர் சொல்கிறார். அவர் கலிலேயாவில் சீடர்களை பார்த்துட்டு அவர் சொல்றார், நீங்க போகும் பொழுது முதல்ல அவரை இந்த சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற முதல் வார்த்தை இதுதான், அமைதி உண்டாகும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. வெளியே இருக்கிறவங்கள கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. ஏன்னா நீங்க தூங்குறீங்களா இல்லையா அங்க பார்க்க முடியாது இல்லையா? அமைதி உண்டாகுக, அமைதி உண்டாக. ஒருத்தர் இறந்துட்டா நம்ம என்ன போடுவோம்? நம்ம இப்பெல்லாம் ஸ்டேட்டஸ்ல என்ன போடுவோம்? ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன போடுவோம்? ரெஸ்ட் இன் பீஸ். என்ன போடுவோம்? ரெஸ்ட் இன் பீஸ். ஒரு நாள் ஒரு பிணம் எழுந்து சொன்னான், நான் ரெஸ்ட் இன் பீஸ் ஓகே, நீ லிவ் இன் பீஸ் அப்படின்னு சொல்லிச்சான். நான் ரெஸ்ட் இன் பீஸ் இருக்கிறது ஓகே, நீ லிவ் இன் பீஸ். ஆர்ஐபிக்கும் எல்ஐபிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஆர்ஐபிக்கும் எல்ஐபிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஆர்ஐபி நம்ம எப்ப போடுவோம்? ஒரு மனிதன் இறந்தால் ரெஸ்ட் இன் பீஸ் போடுவோம். ஆனால் அந்த இறந்த மனிதன் சொன்னானாம், நான் ரெஸ்ட் இன் பீஸ் இருப்பது ஓகே, நீ லிவ் இன் பீஸ் அப்படின்னு சொன்னான். நீ லிவ் இன் பீஸ் அப்படின்னு சொன்னான். நம்ம கிட்ட எது இல்ல? நம்ம கிட்ட எது இல்ல? அமைதி இல்ல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம கிட்ட என்ன இல்ல? அமைதி இல்ல. அந்த அமைதியை கொண்டு வரத்தான் ஆண்டவர் வருகிறார். அந்த அமைதியை நமக்கு தரத்தான் ஆண்டவர் வருகிறார். எத்தனை பேர் உண்மையா சொல்லுங்க, ஃபாதர் நான் எப்பவுமே இறக்கையினாலும் நான் ரெஸ்ட் இன் பீஸ்ல தான் இருக்கேன். நிறைய பேர் ரெஸ்ட் இன் பீஸ்ல தான் இருப்போம். நிஜமா ஃபாதர் எனக்கு நல்ல அமைதி இருக்கு ஃபாதர், எனக்கு சமாதானமா இருக்கு அப்படின்னு யாரா இருக்கீங்களா? ஒரு மனிதனும் கிடையாது, ஒரு மனிதனும் கிடையாது. எல்லாம் அந்த அமைதியை தேடி அலைகின்ற ஒரு மனிதர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். இது வேணா நகைச்சுவையாக இருக்கலாம், ரெஸ்ட் இன் பீஸ் என்று நாம் போடுகிறோம். ஆனால் அந்த ரெஸ்ட் இன் பீஸ் வார்த்தையை நம்மை பார்த்து யூ லிவ் இன் பீஸ் என்று சொல்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இது சிந்திக்கக்கூடிய ஒரு வார்த்தை, இது சிந்திக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இயேசுவுடைய கல்லறையிலையும் இந்த ரெஸ்ட் இன் பீஸ் பதிக்கப்பட்டிருந்தது. இயேசுவுடைய கல்லறையிலையும் RIP என்று பதியப்பட்டிருந்தது. அது என்னவா இருக்கும்? அது ரெஸ்ட் இன் பீஸ் கிடையாது. ஆனால் வார்த்தை RIP. கண்டிப்பா யாராவது பதில் சொன்னா கண்டிப்பா இன்னைக்கு சாக்லேட் கொடுப்பேன், கொடுத்தே தீருவேன். RIP என்று இயேசுவுடைய கல்லறையில் பதியப்பட்டிருந்தது. ஆங்கில வார்த்தை தான் ஃபாதர். அப்பெல்லாம் ஆங்கிலம் இருந்ததான்னு கேட்காதீங்க, அதெல்லாம் மொழிபெயர்த்து இப்ப நான் சொல்றேன். RIP இயேசுவுடைய கல்லறையில் பதியப்பட்டிருந்தது. ஆனால் அது ரெஸ்ட் இன் பீஸ் அல்ல, வேற என்னவா இருக்கும்? ரைஸ் இன் பீஸா? அடுத்தது
ரிசரக்ஷனா? வேற வேற நானே சொல்லிடுவா வேண்டாமா? ரெஸ்ட் இன் பீஸ், RIP. ஆனால் இயேசுடைய கல்லறையில் இருந்த அந்த RIP ரைஸ் இஃப் பாசிபிள் என்று எழுதியிருந்தது. ரைஸ் இஃப் பாசிபிள், ரைஸ் இஃப் பாசிபிள் என்று சவால் விடும்படியாக எழுதியிருந்தது. அந்த சவாலை ஏற்றுக்கொண்ட அவர் ஐ வில் ரைஸ் என்று சொல்லி அவர் உயிர் பெற்று எழுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நமது வாழ்க்கையும் அப்படித்தான். நிறைய பேர் நம்மை சேலஞ்ச் பண்ணுவாங்க. இஃப் ரைஸ் இஃப் பாசிபிள் என்று நம்மை சேலஞ்ச் பண்ணும் பொழுது நாம் ஆண்டவர் எப்படி உயிர் தெழுந்தாரோ நாமும் நம்ம அக இருளிலிருந்து, அக பாவத்திலிருந்து, பாவம் என்னும் அந்த கற்களிலிருந்து நாம் உயிர் தெழ வேண்டும். அதுதான் உண்மையான உயிர்ப்பு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அழைப்பு நம்மை அனுபவத்திற்கு அழைத்து செல்கிறது. அந்த அனுபவம் நம்மை அனுப்புகிறது. அந்த அனுப்புதல் நமக்கு அமைதியை தருகிறது. பிரைஸ் தி லார்ட். மறப்பீங்களா? இது அழைப்பு, அனுபவம், அனுப்பப்படுதல், இறுதியாக நமக்கு ஒன்று கிடைக்கிறது. அதுதான் அமைதி, அதுதான் அமைதி. இது மறந்துடாதீங்க. இனிமேல் யாராவது இறந்தா நீங்க ஸ்டேட்டஸ் போடும் பொழுது, ரெஸ்ட் இன் பீஸ் ஸ்டேட்டஸ் போடும்போது முதல்ல நீங்க நினைச்சுக்குங்க, ஆர் am I living in peace? LIPயோடு நான் வாழ்கிறேனா? வாழ்ந்தா தான் நம்ம என்ன போடணும்? RIP போட முடியும் இல்லையா? நம்ம லிவிங் இன் பீஸ், லிவ் இன் பீஸ், அந்த அமைதியில் வாழவில்லை என்றால் நாம வாழ்ந்தும் ஒரு இறந்த மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த உயிர்ப்பு பெருவிழா நமக்கு சுட்டிக்காட்டும் செய்தி என்னவென்றால், இருளிலிருந்து நீ ஒளிக்கு வர வேண்டும், இருளிலிருந்து நீ ஒளிக்கு வர வேண்டும். அந்த ஒளி அனுபவம் உன்னை இறை அனுபவத்திற்கு அழைத்துச் செல்கிறது. அந்த இறை அனுபவம் உன்னை சாட்சியாக இந்த உலகத்திற்கு அழைத்துச் செல்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த ஈஸ்டர் பண்டிகை, இந்த உயிர்ப்பு பெருவிழா நம்மை தூய்மைப்படுத்துகிறது, நம்முடைய இதயத்தை தூய்மைப்படுத்துகிறது. உடல் அளவில் நம்ம உயிர் தெழுந்திரலாம், ஆனா அக உள்ளம் உயிர் பெற்று இருக்கிறதா? அகத்துல நான் உயிர் பெற்று எழுந்திருக்கிறேனா என்பது மிக மிக முக்கியம். வெளியே நம்ம வேணா ஜாலியா அப்படியே இருக்கலாம், நல்லா பவுடர்லாம் போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம். ஆனால் என்னுடைய அகம் எப்படி இருக்கிறது? என் அகம் உண்மையிலுமே உயிர் பெற்று எழுந்திருக்கிறதா? உண்மையில இந்த 40 நாளில் ஆண்டவர் எனக்கு கற்றுத்தந்த அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் என் வாழ்க்கையை நான் அனுபவிச்சு நான் உயிர் பெற்று எழுந்திருக்கிறேனா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இயேசு என்று உயிர் பெற்று எழுந்திருக்கிறார். அந்த மனிதனை போல நாமும் அமைதியில், அன்பில், இரக்கத்தில், பாசத்தில் வெற்றி அடைந்த மனிதர்களாக உயிர் பெற்று எழவில்லை என்றால் ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் வரும், ஒவ்வொரு ஆண்டும் புனித வெள்ளி வரும், ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டவர் உயிர் பெற்று எழுந்து கொண்டே இருப்பார். ஆனால் நாம் எப்பொழுது உயிர் பெற்று எழுவோம்? இந்த கேள்வியோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கு பெறுவோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன்.